பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் யார் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக ஏற்கனவே இதனுடைய முதல் பாகத்தை நாம் தியானித்தோம். இப்பொழுது இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். இந்த தொடர்ச்சியிலான இந்த செய்தி உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே போதித்தது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் என்னுடைய வாட்ஸ்அப்லையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதுல போயிட்டு பார்த்துட்டு அது பிற்பாடு நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது நல்ல புரிதலை உண்டாக்கும்னு நான் நம்புகிறேன். இப்பொழுது இரண்டாவதாக நாம் சிந்திக்க போகிறது, தேவன் நாம் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தோம்னால், நாம் சங்கீதம் 130 சங்கீதத்துல 15 18 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவைகளுக்கு நீங்கள் அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது, அவைகளுக்கு நீங்கள் பயப்படவும் வேண்டாம், அவர்களை நீங்கள் நமஸ்கரிக்கவும் வேண்டாம், காதிருந்தும் கேளாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள் என்று இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக கூறுகிறது. எனவே அவைகளை பார்த்து நாம் பயப்படுவதோ அல்லது அவைகளுக்கு நாம் ஆராதனை செய்வதையோ தேவன் விரும்பவில்லை. அப்படி செய்கிறவர்களை அஞ்ஞானிகள் என்று தேவன் அழைக்கிறார். கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்ற பிறகு, சபை என்கிற ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட பிறகு, இந்த சிலை வழிபாடு அதிகமாக சபைகளிலே இருக்கக்கூடாது என்று நம்முடைய வேத சாஸ்திரிகள் போதித்து இருக்கிறார்கள். அதன்படியாக பார்க்கும் பொழுது சிலைகளை நாம் வணங்கக்கூடாது என்பது உறுதியாக நமக்கு தெரிகிறது. தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே பார்க்கும்போது, ஒரு மரத்தை வெட்டி அந்த மரத்தினாலே நமக்கு தேவையான பொருள்கள், கட்டில், மேஜை, மற்ற காரியங்களை செய்து கொள்கிறோம். அந்த மரத்தினாலே ஒரு துண்டை எடுத்து அடுப்பிலே வைத்து எரித்து சமைத்து சாப்பிடுகிறோம். அதே மரத்தினாலே விக்கிரகங்களை உண்டு பண்ணி எங்களை வழிநடத்தும் தெய்வம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாகாது. அதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறதில்லை. அப்போஸ்தலர் காலத்திலே மக்கள் ரட்சிக்கப்பட்ட அனைவரையும் அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். சிலைகளை வணங்குகிற கிறிஸ்தவர்கள் ஒரு காலமும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. அவைகளுக்குள் ஜீவன் கிடையாது. அவைகளுக்கே ஜீவன் இல்லை என்று சொன்னால் அவைகள் நமக்கு எப்படி ஜீவனை கொடுக்க முடியும்? நானே பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடினால அவருடைய நாமத்தை நாம் ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டுமே அன்றி சிலைகளை நாம் வழிபடுவதை தேவன் அருவருக்கிறவராய் இருக்கிறார். அதே போல பவுல் அடியார்கள் சொல்லும் பொழுது, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். பாவத்துக்கு கூட விலகி ஓடுங்கள் என்று சொல்லவில்லை, பாவத்தை விட்டு ஒழியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் விக்கிரக ஆராதனையை பார்த்து சொல்லும்போது, விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓடுங்கள். ஏன் என்று சொன்னால், மனிதன் அங்கேயே நிற்கும் போது அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த உருவத்தோடு ஒன்றி விடுகிறான். நம்மை போலவே அவைகளுக்கு கண்கள் இருக்கிறது, நம்மை போலவே காதுகள் இருக்கிறது, நம்மை போலவே உருவம் இருக்கிறதே என்று ஒரு அட்டாச்மெண்ட், அவங்களை அறியாமலேயே அந்த அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு உருவாகிறது. அது போல இருக்கிற அவைகளால நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதனுக்குள்ளாவது ஜீவன் இருக்கிறது, ஆனால் அந்த சிலைகளுக்குள்ளாக ஜீவன் இல்லை. அந்த சிலைகள் அந்த சோளக்காட்டு பொம்மையை போலதான் காணப்படுகிறது. இந்த சோளக்காட்டு பொம்மையை வயல்களிலே வைப்பார்கள். எதற்கு வைப்பார்கள் என்று சொன்னால், பறவைகள் வந்து தானியங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, அழிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சோளக்காட்டு பொம்மையை செய்து வைப்பார்கள். இன்றைய காலகட்டத்துல எந்த பிள்ளைக்கும் அந்த சோளக்காட்டு பொம்மையை பற்றி தெரியுமானா அது ஒரு கேள்விக்குறிதான். நான் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒர்க் பண்ணும்போது ஒரு பையன் என்னைய பார்த்து கேட்டான், மிஸ் அரிசி எந்த கம்பெனில செய்யறாங்க அப்படின்னு.
அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி கூட ஏதோ ஒரு கம்பெனில செய்யறாங்க. அதான் அந்த பையனுக்கு தெரியும். ஏன்னா அத பயிரிட்டு நெல் பயிரா அது விளைவிக்கப்படுகிறது அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ் கூட மாணவர்கள் மத்தியில அந்த நாட்களில இல்லாம இருந்தது. இப்ப வேணும்னா நிறைய மீடியாஸ் மூலியமா விவசாயிகள், விவசாயம், அறுவடை அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகள் கேள்விப்படுகிறார்கள். ஆனால் சற்று நாட்களுக்கு முன்பாக இப்படி ஒரு பையன் வந்து என்னிடத்துல கேட்கும்போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அந்த பையனுக்கு நான் கேஸ் ஸ்டடி பண்ணேன். அந்த கேஸ் ஸ்டடி பண்ணும்போது அவன் வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை யோசிக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த பயிர் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு கூட ஒரு ஆள் அந்த வீட்டிலே இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே இந்த சோளக்காட்டு பொம்மையை பார்த்து இந்த பறவைகள் பறந்து ஓடுகின்றன. அது ஏதோ தன்னை வந்து அட்டாக் பண்ணிவிடும் என்று சொல்லி அவைகள் பறந்து போகின்றன. ஆனா அந்த சோளக்காட்டு பொம்மை அது வந்து பேசவும் பேசாது. அது போ அப்படின்னு சொல்லி பறவைகளை விரட்டவும் விரட்டாது. அதுக்குள்ள ஜீவனும் கிடையாது. அது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் பல ஆலயங்களில் கிறிஸ்தவ ஆலயங்களில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உயர்ந்த சிலுவைகளை வைப்பது, உயர்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலையை வைப்பது, அதை தொழுது கொள்வது, அதுக்கு மாலை போடுவது, அதற்கு ஊதுவத்தி வைத்து மெழுகுவத்தி வைத்து. நம்ம ஆண்டவர் மரிச்சவர் இல்ல. மரிச்சவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஊதுவத்தி மெழுகுவத்தி அதெல்லாம் வந்து நம்ம வீடுகள்ல வைப்பாங்க பழைய காலத்துல. ஆனா இந்த காலத்துல பார்க்கும்போது இன்னமும் சில கிறிஸ்தவர்கள் இதை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட சிலை வழிபாடுகளை செய்கிறவர்கள் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது என்பதுதான் தேவனுடைய ஒரு சிறந்த கருத்தாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் ஆகமத்திலே நீங்க பார்க்கும்போது சிலர் இந்த தெய்வத்தை, இந்த சிலைகளை தெய்வம் என்று நினைத்து பயந்து அதை வந்து அவர்கள் அதை வந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுகிறவர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். இதை பார்த்து பயந்து ஐயோ இது தெய்வம், இது என்னை கொன்னுடுமோ, இது என்னை பரிகரிச்சிருமோ, இது என்னுடைய ஏதாவது ஒண்ணு செஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி தாழ விழுந்து பணிந்து கொள்கிற அந்த குவாலிட்டி உள்ள ஜனங்கள் பரலோகத்துக்கு செல்வது என்பது நிச்சயமாக கிடையவே கிடையாது. முடிவாக ஒரு முடிவுரை சொல்லுகிறேன். தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் எங்கும் நிறைந்த ஜோதியாக இருக்கிறார். அவர் எவ்விடத்திலும் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் எங்கு இருக்கிறோமோ 2 பேர் 3 பேர் கூடி இருந்தாலும் சரி, நாம் தனிமையாக இருந்தாலும் சரி, தாவீது சொல்கிறார், நான் பாதாளங்களிலே போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம் கரம் என்னை இருத்துகிறது என்பதாக சொல்லுகிறார். எனவே நம்முடைய தேவன் சிலைகளில் இல்லை, ஆவியானவராக இருக்கிறார். முதலாவது சொன்ன அந்த பகுதியில நான் சொன்னது போல தேவன் நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரில் நாம் அன்பு கூற வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதாக தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நமக்கு கடவுள் எந்த நேரத்திலும் விக்கிர ஆராதனை செய்ய வேண்டாம் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக என்று சொல்லியிருக்கிறார். தேசத்திலேயே வைக்க கூடாதுன்னா வீடுகள்ல வைக்கலாமா, ஆலயத்துல வைக்கலாமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆகவே சிலை வழிபாடு தவறு என்பதாக தேவன் நமக்கு போதிக்கிறார். நீங்கள் விக்கிரகத்தை வணங்காமல் இருக்க, உருவத்தை வணங்காமல் இருக்க, தெய்வத்தை மாத்திரம் வழிபட வேண்டும். ஆவியானவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜெபம் செய்வோமாக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிலைகளிலே நிர்வாசம் பண்ணுகிறது இல்லை என்பதை தெளிவாக மக்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே கூற உதவி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் அவர்கள் இருதயத்துல கர்த்தாவே ஆழமாய் பதிய கிருபை செய்யும். நீரே பாதுகாத்துக்கொள்ள வழிநடத்தும். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகளையும், உங்களுக்கு ஏதாவது என்னிடத்தில் கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நினைத்தாலோ என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லயோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு என்னுடைய வாட்ஸ்அப்லயோ இல்ல இன்ஸ்டாவிலயோ எதிலாவது நீங்கள் என்னோட கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க கில்கால் மினிஸ்ட்ரியின் சார்பாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை அன்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.